நான் சாயரங்கன் இங்க படித்த ஸ்டூடெண்ட். இப்போ பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன். அவருடைய தந்தை ராகவன் பேசுறேன். எனக்கு இவங்க தவிர இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் ஸ்ரத்தா. அவங்க செகண்ட் 3 படிக்கிறாங்க. நான் முதல்ல சாயரங்கன் இங்க சேர்த்ததுக்கு காரணமே, இப்போ பிஎஸ்எல்இ அளவில் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்றோம்னா, மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு தமிழை இக்னோர் பண்ணிடுறோம். தமிழ் நம்மளுடைய மதர் டங்கா இருந்தாலும் அதில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அது ஓவரால் பிராண்டிங் சில்ட்ரனுக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது சாயரங்கன் இதில் நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் அவருக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கும் செகண்டரி வந்தான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கரெக்டாக அப்ரோச் பண்ணும்போது சிகரம் பற்றி தெரிய வந்தது. சிகரமில் ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸாக சொல்லிக் கொடுக்கறதுனால இவங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த எக்ஸாம் லெவலில் எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும் தெரியுது. ஸ்கூலில் 40 பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கும்போது திடீர்னு 3-4 பசங்களுக்கு ஒரே ஆளை மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுக்கு அடிஷ்னல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவங்களோட டெக்ஸ்ட் புக் ஸ்ட்ரக்சர் பார்த்தா நானே தமிழ் கற்றுக்கிட்டேன். இது வெறும் பிரைமரி லெவலுக்கு மட்டும் இல்லை, செகண்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணி, இப்போ ஒரு AL 5 எடுத்தாரு அப்படின்னா அவர் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு பாருங்க, இல்லை முன்னாடி எவ்வளோ பின்தங்கி இருந்தார் பாருங்க. எனக்கு இது இப்போதான் தெரியுது. அவர் முதல்ல நம்ம P2 P3 படிக்கும்போது இங்கே சேர்க்கணுன்ற மாதிரி பண்ணிட்டு அவர் ஒரு நல்ல கிரேடிங் வந்திருப்பாருங்க. நான் எல்லா பேரண்ட்ஸ் சொல்ல விரும்புறதுனா, நம்ம முதல்ல கொஞ்சம் முடிச்சுட்டு தமிழுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம்னா தான் அது ஓவரால் கிரேடிங்கில் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். நம்ம மேக்ஸ் சயின்ஸ் பண்ணால் எஸ் அது ரொம்ப முக்கியம் தான். ஆனால் தமிழ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு நல்ல தமிழ் கற்றுக்க முடியும், ப்ளஸ் நல்ல கிரேடிங் வாங்க முடியும். இது செகண்டரிக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். வணக்கம்.